ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஸ்குட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் வாங்குறதுக்கான அமௌண்ட் வந்து நான் வந்து சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 44 டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச், நியூ இயர் சேலஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் 1 கிராமில் வந்து நம்ம வாங்கணும். ஸோ அதுக்கான மணி சேவிங் சேலஞ்சு தான். ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. டிசம்பர் மந்த்துக்கான சேலஞ்ச் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காயின் வாங்குறதுக்கான, கோல்டு காயின் வாங்குறதுக்கான சேலஞ்ச் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இப்போ சேமிச்சாச்சு. ஸோ சேமித்த அமௌண்ட் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 44 நாள் மணி சேவிங் சேலஞ்ச் தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு நம்ம வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் நான் வந்து கோல்டு காயின் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கோல்டு காயின் அப்படிங்கிறப்ப நம்ம 5000 ரூபாய் ஒரு மாதம் சேமிக்க முடிஞ்சதுன்னா அதை கொண்டு போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம். அதுவே 1 கிராமில் வந்து நகையாக வாங்கணும்னா சேதாரம் செய்கூலி எல்லாம் போட்டு வரும்போது 6000லேருந்து 7000க்கு உள்ளே தான் வரும். அதனால் நான் வந்து 5000 ரூபாய் ஒரு மாதத்துக்குள்ளே உங்களால் சேமிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் காயின் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால தான் இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து நான் போட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 115 ரூபா ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 44 நாள். ஸோ 44 நாள் 115 ரூபா அது மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5000 ரூபா வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா அதை விட நம்ம கூடையும் வந்து சேமிக்கலாம். அப்படி சேமித்தோம் அப்படின்னா நம்ம வந்து 1 கிராமில் காயின் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணின டேட் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 18. ஸோ என் பேபியோட பர்த்டே அன்றைக்கி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 18ஆந்தேதி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 115 தான் அமௌண்ட் போட்டேன். ஸோ டோட்டல்லையும் வந்து பார்த்திங்கன்னா 115 இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடையில இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கின அமௌண்ட் தான். இடையில கொஞ்சம் கூட குறைய அது மாதிரிலாம் வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 115 தான். அதுக்கப்புறம் 140 கிடச்சிருக்கு. ஒரு டைம் 120, அப்புறம் 130 மாறி தான் கிடச்சிது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சேவ் பண்ணேன். பட் 115ன்ற ஒரு டார்கெட் வச்சுட்டேன். அதை விட நான் கம்மியாக போயிடக்கூடாதுன்னு நினச்சேன். அதை விட 5 ரூபா 10 ரூபா எனக்கு கூட கிடைச்சாலும் அதையும் போட்டு சேவ் பண்ணி வச்சேன். ஸோ அந்த அமௌண்ட்டை வேறு எங்கேயுமே நான் போட்டு சேவ் பண்ணி வைக்கல. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே அமௌண்ட் வந்து அவங்கக்கிட்ட வாங்கி தான் சேவ் பண்ணேன். இந்த காசு வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் எனக்கு கொடுத்த செலவுலேருந்து மிச்சம் பிடிச்சி அப்படியெல்லாம் எடுக்கலை. இது வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட டெய்லி எனக்குன்னு ஒரு அமௌண்ட் வாங்கினேன் இந்த சேலஞ்ச் அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒர்க் போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு டெய்லி அமௌண்ட் கிடைக்கும். ஒரு சில டைமில் வேணால் கான்ட்ராக்ட் ஏதாவது மாறி கிடைக்கிது அப்படின்றப்ப அதில் வேணால் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் சம்பளம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்லலாம் நான் வந்து இந்த சேலஞ்ச் வீடியோலாம் போட்டிருக்க மாட்டேன். ஒரு சில டைம் 4-5 நாள் வந்து சம்பளம் அதுக்கப்புறமா கூட கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போதெல்லாம் என் அமௌண்ட் எடுத்து வச்சுருக்க மாட்டேன். மொத்தமாக 4 நாளைக்கு சேர்த்து அப்படின்னு அமௌண்ட் எடுத்து வச்சுருப்பேன். அந்த அமௌண்ட்டெல்லாம் 3 நாள் அமௌண்ட்டு, 4 நாள் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி மொத்தமாக அவங்கக்கிட்ட வாங்குவேன். ஸோ வாங்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் 120, ஒரு நாள் 115, 130 இந்த மாதிரி மாறி சேலரி வந்து கொஞ்சம் கூட கிடச்சிது அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் கூட தருவாங்க. ஏன்னா அதுக்குமே வந்து கான்ட்ராக்டை பொறுத்து தான். ஸோ அதனால் இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 115 எடுத்து வச்சேன். உங்களால் வந்து ஒருவேளை 115 ஒரு நாள் எடுக்க முடியல அப்படின்னா ஒரு நாள் 50, ஒரு நாள் 40 அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து வைங்க. அப்படி எடுத்து வச்சிங்க அப்படின்னா நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், உங்களால் 1/2 கிராம் காயின் வாங்க முடிஞ்சால் கூட வாங்குங்க. ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு அப்படின்றப்ப நம்ம ஒரு தங்கத்தை வச்சு நம்ம தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம எப்படியாவது தங்கம் வாங்குவோம் அப்படின்ற ஒரு நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அதுவும் இல்லாமல் தங்கம் வீட்டுக்கு வருது அப்படிங்கிறப்ப அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் இல்லையா? ஸோ நம்ம வந்து தங்கத்தை வாங்கி வீட்டில் வந்து பூஜை பண்ணி ஸோ அந்த நியூ இயர் அன்னைக்கு நம்ம வந்து வாங்கி கடவுளை கும்பிட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கிறோம் அப்படின்றப்ப நெக்ஸ்ட்டு அந்த இயர்க்குள்ளேயே நம்ம அடுத்தடுத்து கோல்டு வாங்குறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட மனசு நம்பிக்கை தான். ஸோ இந்த வருஷத்தில் நல்ல புது துணி போடுறோம் ஸ்டார்டிங்லேயே, அதே மாதிரி தங்கம் வாங்குகிறோம், வெள்ளி வாங்குறோம், இதெல்லாம் வாங்குகிறோன்றப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடவுளுக்கானது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கி சேமிக்கிறோம். அதுக்கும் இல்லாமல் தங்கம் அப்படின்னு வாங்கும்போது நம்மளுக்கு வந்து உதவும் ஒரு அவசரத்துக்கு அப்படின்றப்ப தங்கம் வந்து ஹெல்ப் பண்ணும். கையில் காசாக சேவ் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ இந்த காசு சேர்த்தேன். 44 நாளில் நான் காயின் வாங்கலை. இல்லை இந்த காசு அப்படியே வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக அந்த காசு ஏதோ ஒரு செலவு வரும்போது நான் அந்த காசை எடுத்துருவேன். ஏதோ ஒரு தேவை வருது அப்படின்றப்ப அந்த காசை எடுத்துருவேன். அதனால தான் நான் வந்து வாங்கி காயினாக வாங்கி வச்சுட்டேன்னு வைங்களேன், அதை வந்து செலவு பண்ண வேண்டி வராது. காயின்றப்ப அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கும் இல்லாமல் காயின்றப்ப கொண்டு போய் அடகு வைக்க மாட்டோம். நகையாக இருந்தால் அடகு வைப்போம். இது வந்து காயின் தானே, 1 கிராம் தான். ஸோ காயின் வந்து நம்ம வந்து அடகுலாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேங்க்கில் எடுப்பாங்க. சப்போஸ் அது வந்து பேங்க்கில் எடுத்த காயினாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து வாங்கி
வாங்கிக்குவாங்க. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா காயின் அடகுக்கு எடுக்க மாட்டாங்க. இதுவே நகையாக இருந்தாலுமே நம்ம கையில் வந்து 1 பவுனுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான், மினிமம் 1 பவுன் அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு அடகுக்கு நம்ம கொண்டு போய் வைக்க முடியும். அதை விட கீழே கிராமில் இருக்கிறத வந்து நகையை வந்து பேங்கில் அடகு வைக்க முடியாது. அதை விட கம்மியாக 1 பவுனுக்கு கம்மியாக இருக்கிற நகையாக இருந்ததுன்னா நகைக்கடையில் பக்கத்தில் ஃபினான்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறவங்கக்கிட்ட வேணால் அடகு வச்சுக்கலாம் போல். பட் ஃபைனான்ஸ் அந்த அதிலலாம் அடகு வைப்பாங்களா எனக்கு தெரில. அந்த ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் காசு வந்து கொடுப்பாங்க, வட்டிக்கு அந்த மாதிரி இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து கொடுப்பாங்க. சின்ன நகையாக இருந்தாலும் கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட்டு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம காயினாக வாங்கணும் அப்படின்றப்ப நம்ம எந்த அடகு வைக்க மாட்டோம். இதை வந்து காயின் வச்சுக்கலாம். காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துல 3 வருஷத்தில் போய் விற்கும்போது கோல்டு ரேட் என்றைக்கு நம்மளுக்கு கூடி இருக்கும் அன்றைக்கான ரேட்டில் வந்து நீங்கள் ஒரு பவுன் காயின் சேர்த்து வச்சுருக்கீங்க, 2 பவுனில் சேர்த்து வச்சுருக்கீங்க காயின்ஸ் அப்படின்றப்ப அதை கொடுத்துட்டு அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அந்த அமௌண்ட்டில் வந்து வாங்கலாம். கோல்டு வந்து காயினாக கொடுத்துட்டு நீங்கள் அந்த அமௌண்ட் வாங்கலாம். இல்லை அதை கொடுத்துட்டு நீங்கள் நகையாக வேணால் செஞ்சுக்கலாம். சேதார செய்கூலி மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான காசு மட்டும் கொடுத்துட்டு நகையாக செஞ்சுக்கலாம். ஸோ கோல்டு காயின் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு பெனிஃபிட். ஸோ அதனால தான் நான் வந்து கோல்டு காயின் வந்து நம்ம வாங்கலாம்னு சொன்னேன். ஏன்னா நம்ம சேர்க்குற அமௌண்ட்டு கம்மி இல்லையா, 5000 தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் காயின் வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலஞ்ச் இன்றைக்கி தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த மந்த்து ஜனவரி இந்த நியூ இயர்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இந்த கோல்டு காயின் வந்து வாங்கலாம். மாதம் ஒரு காயின் உங்கள் வீட்டு செலவுலேருந்து மிச்சம் பிடிச்சி ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு வீட்டு செலவு வர அமௌண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, கடைக்கு போகிறீங்க, அந்த அமௌண்ட்டில் வந்து மிச்சம் வர அமௌண்ட் அந்த மாதிரி சேவ் பண்ணிங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு காயின் வாங்கலாம். இல்லை மாதத்துக்கு 1/2 கிராம் வாங்கலாம். 500 ரூபா இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராமில் வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ 100 மில்லிகிராம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ள ரேட்டுக்கு கிட்டத்தட்ட 600லேருந்து 700 வரும். அந்த அமௌண்ட் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு 100 மில்லிகிராமில் கோல்டு காயின் வாங்கலாம். அந்த மாதிரி கூட வாங்கி சேவ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வந்து இது சேர்த்தது மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 3490 ரூபா இருந்துச்சு. அது வந்து 29வது நாள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா போட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளோ 8 நாளுக்கிட்டேயோ நான் வந்து 10 நாள் 20ஓட நான் போட்டிருந்தேன் நினைக்கிறேன் வீடியோ. 21லேருந்து 31 வரை கிட்டத்தட்ட நான் வீடியோவே போடலை. ஏன்னா வேறு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோலேயே மறுபடி இதையே கொண்டு வந்து நம்ம காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனியாக வீடியோவாக போட்டுடலாம். ஏன்னா இந்த அமௌண்ட் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டாக போட்டுடலான்னு தான் நான் இடையில ஒவ்வொரு வீடியோவுக்கும் முன்னாடிலாம் அப்படி தான் போட்டிருந்தேன். ஒரு வீடியோ அப்படின்னா அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட்டை காமிச்சு இவ்வளோ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்கன்னு சொல்லிட்டு தான் இன்னொரு வீடியோ போட்டேன். பட் இன்னொரு வீடியோ போடும்போது அந்த கண்டென்ட்டுக்குள்ளே இதை வந்து நம்ம ஜாயின் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் கிட்ட பாருங்கள் நான் அந்த வீடியோ இந்த அமௌண்ட்டு காமிக்கலை. பட் எவ்வளோ எடுத்து வச்சேன் அப்படின்னு வந்து இப்போ சொல்கிறேன். அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 20ஆம் தேதியோட எனக்கு 3950 இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி 115 கிட்டத்தட்ட அங்கே நிறைய நாள் 115 அந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. 115 அப்படி கிடச்சிச்சு. அப்புறம் 4065 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து 115 ரூபா 4180 இந்த மாதிரியே கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ டெய்லி எடுத்து வைக்கிற அமௌண்ட்டோட இருக்க அமௌண்ட்டு டோட்டல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தான் ஒருவேளை நம்மளுக்கு ஒரு அவசர தேவைன்னு இந்த அமௌண்ட்லேருந்து எடுத்தாலும் திரும்ப வச்சிடணும். நீங்கள் இதிலேருந்து சேவ் பண்ணுற காசுலேருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா 44 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்க. ஒரு 25ஆம் தேதி அன்றைக்கி ஒரு 100 ரூபா எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் அடுத்த நாள் உங்களுக்கு 100 ரூபா கிடைக்கும்போது இங்கே கொண்டு வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு கணக்கு தெரியும். ஆமாம் நம்ம அதனால தான் எழுதி வைக்கிறோம். ஸோ இவ்வளோ அமௌண்ட் இருந்தது நம்ம இவ்வளோ எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை வச்சோம் அப்படின்னா நம்ம கணக்கு கரெக்டாக வரும். அதனால தான் நம்ம எழுதி வைக்காமல் இந்த மாதிரி சேவ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ சேர்த்தோம்னு தெரியாது, எவ்வளோ எடுத்தோம் மறுபடியும் எவ்வளோ போடணும்னு தெரியாது. நம்ம ஒரு வேளை அடிக்கடி எடுக்கிறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி போடுற மாதிரி ஒரு உண்டியலோ ஓப்பன் பண்ணி போடுற ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த மாதிரி சேவ் பண்ணலாம் அந்த மாதத்துக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் பண்ணி போடுவோம். போட்டுட்டு இந்த மாதம் 44 நாள் அப்படின்னு வரும்போது இல்லை நீங்கள் ஒரு மாதம் சேலஞ்ச் அப்படின்னு பண்ணாலும் அந்த ஒரு மாதத்துக்குள்ள நம்ம எடுத்துடணும் இல்லையா. ஸோ அதனால் ஓப்பன் பண்ணி போகிறதா இருக்கலாம். இதே நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்படின்றப்ப மண்ணுண்டியல் போடலாம். மண்ணுண்டியல் பார்த்திங்கன்னா என் குழந்தைக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ 2 குழந்தைக்குமே சேர்த்து அவங்க அப்பா கொடுக்குற காசு அவங்க அங்கே தான் போடுவாங்க, மண்ணுண்டியலில் போடுவாங்க. அவங்க அந்த மாதிரி சேவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க தனியாக வந்து 2 உண்டியல் 2 பேருக்கும் 2 குழந்தைக்கு தனித்தனி உண்டியல் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலே அவங்க வந்து காயின்ஸ் போட்டுட்ருக்காங்க. இந்த மண்ணுண்டியலில் வந்து நோட்டாக போட சொன்னேன், வெறும் தாள் நோட்டு மட்டும் போடுங்க அப்படின்னு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அமௌண்ட் எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படின்னா
31 வாங்கின அமௌண்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக, ஸோ இதுக்கு மேலே இதில் அமௌண்ட் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 150 ரூபா வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேலரியை பொறுத்து தான் அவங்களுக்கு. ஒரு சில டைம் கம்மியாக கிடச்சி 115 தான் வாங்குவேன், ஒரு சில டைம் வாங்காமல் கூட இருப்பேன், 2 நாளைக்கு அப்புறம் அப்படி வாங்கிக்குவேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 31 வந்து 150, 30 வந்து பார்த்திங்கன்னா 145, 29 130 அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இடையில அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 26 ஒரு 130 வாங்கியிருக்கேன். அவ்வளோதான், இதுதான் ஃபைனலு. ஸோ 150 வந்து கொஞ்சம் கேட்டேன், 200லாம் கேட்டால் அது வந்து கொடுக்க மாட்டாங்க. சரி 150 அப்படியே சொல்லி வாங்கினேன். ஏன்னா 200னா ஒரு நாள் சேலரியிலேருந்தே நம்மளுக்கு வீட்டு திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், செலவு அது இதுன்ட்டு எல்லாமே போக விட்டு, ஏன்னா டெய்லி சேலரின்றப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் ரன் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா வாங்கினேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா அமௌண்ட்டும் டேலி பண்ணி கடைசியாக எவ்வளோ இருக்குன்னா 5320 ரூபா இப்போ நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த காசு தான் இருக்குது என்கிட்ட. இந்த சேலஞ்ச் வந்து ஏன் நான் உங்களுக்கு வந்து போட்டேன் அப்படின்னா, நம்ம இந்த அமௌண்ட் இதுவே என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் எனக்கு டெய்லி ஒரு 100 ரூபா தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தரமாட்டாங்க. டெய்லி 100 ரூபா தாங்கன்னா ஐ மீன் சம்பளத்தை கொண்டு வந்து தருவாங்க. அதில் ஏதாவது ஒரு செலவு வந்துடும், வீட்டுக்கு தேவையானது காசு, அந்த செலவு இந்த செலவு வந்துடும். ஸோ அதை நம்ம எடுத்துருவோம், அந்த இது செலவாகிரும். இல்லை அதாவது கட்ட வேண்டியதுனா கட்டிடுவேன். நான் லோன் கட்ட வேண்டியது இருக்குது, ஸோ அதெல்லாம் கட்டிடுவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீட்டு போட்டுட்ருக்கேன், அது கட்டிடுவேன். அந்த மாதிரி எல்லாம் கட்டிடுவேன். எதுவுமே கட்டாமல் இருக்க மாட்டேங்க. அவங்க தர காசுலேருந்து அது கட்டிடுவேன். அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற காசில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வைப்பேன், அந்த மாதிரி வைப்பேன். பட் இது வந்து பர்டிகுலராக நான் இந்த மாதிரி ஒரு சேவிங் சேலஞ்ச் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நான் அமௌண்ட் வாங்கி தான் நான் சொல்லிடுவேன். டெய்லி வீடியோ போட்டு தான் ஆகணும், ஸோ டெய்லி அமௌண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிடுவேன். அதுவும் இல்லாமல் இந்த அமௌண்ட் டெய்லி நான் வந்து இந்த அமௌண்ட் எடுத்து வைக்கும்போது அதை உங்ககிட்டையும் ஷேர் பண்ணும்போது நீங்களும் எடுத்து வைக்கணும்னு நினைப்பீங்க. நம்ம எடுத்து வைக்கணும்னு நினச்சாலுமே அதை பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம சேமிப்போம். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை தான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வந்து சேமிக்கணும். ஸோ 500, 1000, 1500, 2000, 2500, 3000, 3500, 4000, 4500, 5000, 5200, 5300, 5310, 320. ஸோ 5320 ரூபாய் இருக்குது கையில். இதுவும் இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 5 ரூபாய் காயின் இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டாக வாங்கி வச்சது, காயினில் வாங்கினது. அதனால் இதையும் நான் எடுக்கலை, அப்படியே போட்டு வச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்கு. இப்போ 5320 ரூபா வந்து சேர்த்துட்டேன். இந்த காசை கொண்டு போய் நம்ம வந்து இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு காயினுக்கான சேவ் பண்ண காசு இல்லையா. ஸோ இதனால் இந்த காசை கொண்டு போய் நான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் வாங்கணும். ஸோ நியூ இயர் அன்னைக்கு நம்ம வந்து கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு சேவ் பண்ணது. கண்டிப்பாக நியூ இயர் அன்னைக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து காயின் வந்து வாங்கிட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்தது, காயினுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்தது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கடையில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டுன்னு நான் பர்டிகுலராக 115ன்னு சொல்ல மாட்டேன். உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை வந்து ஒவ்வொரு நாளும் எடுத்து சேமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கடன் கட்ட வேண்டியதாக இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்களுக்கு காசுன்னு வாங்கினது கொடுக்க வேண்டியது இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள், உங்களுக்கே ஒரு தேவையான ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, காசு இல்லை, அது கிடைக்கும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி எதாக இருந்தாலும் டெய்லி எடுத்து வைங்க. டெய்லி 10 ரூபா 20 ரூபாயாவது எடுத்து வைங்க. ஒரு மூடி போட்டு டப்பா இருந்தாலே நம்மளுக்கு போதும் இல்லையா. அதுக்குன்னு கடையில் போய் உண்டியல் வாங்கி தான் நம்ம சேவ் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா இருந்தால் கூட போதும். எடுத்து டெய்லியும் அமௌண்ட் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. ஸோ நம்மளுக்கும் கையில் வந்து அமௌண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து வீட்டில் வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட அமௌண்ட் கேட்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், சரி ஹோம் மேக்கராக இருக்கட்டும், இல்லை வீட்டில் வந்து பெரியவங்களா யாராவது ஒருத்தராக இருந்தாலும் ஏதாவது ஒரு காசு வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்குற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா அம்மா கிட்ட கேட்பாங்க, அவங்க குழந்தைங்க. அதையெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அப்படின்றப்ப நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த லெவலெல்லாம் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் டெய்லி போட்டுகிட்டே வரணும். இல்லை கிடைக்கிற மிச்சம் கிடைக்கிற காசாவது நம்ம போட்டுகிட்டே வரணும். அப்படி போட்டுகிட்டு வந்தீங்கன்னா ஒரு லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு அமௌண்ட் உங்கள் கையில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு ஸ்கூலுக்கு தேவையான ஒரு பொருளாக இருக்கலாம், காலேஜுக்கு தேவையான ஒரு பொருளாக இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே அம்மா அப்பா கிட்ட போய் கேட்கும்போது ஒருவேளை அந்த டைமில் அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க, காசு இல்லாமல் இருக்கும். பட் அதே நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த பொருள் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அவங்களும் வந்து அதை பார்த்து சந்தோஷம் தான் படுவாங்க. ஸோ அவங்க குழந்தைங்க வந்து சேர்க்குறாங்க, அவங்க காசு வந்து சேர்க்குற காசுலேருந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயந்தான்.
நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குதோ அதை எடுத்து சேர்த்து வைப்போம். சேர்த்து வச்சோம் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி காசு கண்டிப்பாக சேமிக்க முடியும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு சேவ் பண்ணிட்டேன் 1320. இதை விட கொஞ்சம் அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா இதை கொஞ்சம் ரவுண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு இருக்கேன். ஒருவேளை ரவுண்ட் அமௌண்ட்டாக ஏதாவது சில்லற அது மாதிரி தந்தாங்கன்னா ஒரு 5400 அந்த மாதிரி ஆக்கிடுவேன். அப்படி ஆக்கினோம்னா போய் பார்ப்போம். போயிட்டு ராம்நாடு தான் போகணும் காயின்லாம் வாங்கணும் அப்படின்னா. நான் எப்பயுமே ஒரு கடைக்கு தான் போவேன். அந்த கடையில் எனக்கு வாங்கி அதிகமான பழக்கம். அங்கே வாங்கினதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சேர தான் ஆரம்பிச்சிச்சு. அதனால் அங்கேயே போய் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்க்கலாம், கொஞ்சம் ரேட்டெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வாங்குகிறேன். வாங்கிட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எப்படி அப்படின்னு சொல்கிறேன். காயின்ஸுக்கு வந்து எவ்வளோ போடுறாங்கண்டு, ஜிஎஸ்டி எவ்வளவு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் போடுறாங்களா, இல்லை ஒரு சில கடையில் போடல அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, கேட்டு பார்க்கலாம். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த காயின் சேலஞ்ச் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் பேர் ஓட் பண்ணியிருந்தாங்க காயின்க்கு சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நியூ இயர் சேலஞ்ச் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்க அண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ கிராமில் காயின் வாங்கலாம்னு இருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி வாங்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனல் வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னும் நல்ல வீடியோஸ் கொடுக்குறதுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல கண்டென்ட் வந்து நம்ம யோசித்து நம்ம கொடுக்கும்போது அது உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.